கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord, whose confidence is in him. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதனை குறித்தும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷனை குறித்தும் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் வேதத்திலிருந்து வசனங்களை தியானித்து நாம் ஆவில் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் எதன் மேலேயோ நம்பிக்கை வைக்கிறார்கள். மனிதர்கள் மேல், உறவுகள் மேல், பணத்தின் மேல், ஆஸ்திகளின் மேல், நிலங்களின் மேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்சூரன்ஸ் மேல், இப்படி பல காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையிலே ஏமாற்றங்களை சந்திக்கிற மக்களும் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்ன சொல்லி வைத்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is what the Lord says, cursed is the one who trusts in man, who depends on flesh for his strength, and whose heart turns away from the Lord. அநேகர் இப்படித்தான் இருக்கிறாங்க. மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அதிகாரி தெரியும், என்னுடைய மாமா தான் அப்படி இருக்கிறாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க இந்த போஸ்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாம்சமான மனிதர்களை தங்களுக்கு புயபலமாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக இவங்க நினச்சிட்ருக்கிறவங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Taste and see that the Lord is good. Blessed is the man who takes refuge in him. அவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 40:4 சொல்லுகிறது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகங்காரிகள், பெருமை பேசுகிறவர்கள், பொய்யவே வாழ்க்கை முழுதும் பொய்யை சார்ந்து வாழ்கிற மக்கள் இன்றைக்கும் அப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறார்கள். அவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who makes the Lord his trust, who does not look to the proud, to those who turn aside to false gods. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 84:12 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். O Lord Almighty, blessed is the man who trusts in you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 125:1 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். Those who trust in the Lord are like Mount Zion, which cannot be shaken but endures forever. என்றைக்கும் நிலைக்கும் ஒரு சியோன் பர்வதம் எப்படி இருக்குமோ, கர்த்தரை நம்புகிறவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 146:5 நமக்கு சொல்லுகிறது, உள்ள சேனைகளின் கர்த்தரை நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்த்தோம். சங்கீதம் 146:5 சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். Blessed is he whose help is God of Jacob, whose hope is in the Lord his God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நம்பிக்கை குறித்து வார்த்தைகள் வெளிப்படுத்தும் பொழுது ஏசாயா 26:3-4 அவர் விதமாய் சொல்லி வைத்திருக்கிறார்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். கர்த்தரை நம்பும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தரை நம்பும் பொழுது சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். கர்த்தரை நம்பும் பொழுது பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறார். You will keep in perfect peace whose mind is steadfast because he trusts in you. Trust in the Lord forever, for the Lord is the rock eternal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். Many are the woes of the wicked, but the Lord's unfailing love surrounds the man who trusts in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதமாய் இந்த நாளை துவக்குவோம். சங்கீதம் 37:5 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் ஒருவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit your way to the Lord, trust in him and he will do this. நாம் கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை சார்ந்து நிற்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. இந்த நாளில் நீங்கள் செய்கிற அத்தனை முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக, கைகூடி வர பண்ணுவாராக, வெற்றி சுரக்க பண்ணுவாராக, சிறந்திருக்க செய்வாராக. கர்த்தரை நம்புவோம், நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம், தேவனுடைய முகத்திலே ஆசீர்வாதங்களை காண்போம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாலிபர்கள், பெரியவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கனமான வேலைகள் செய்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் உம்மை நம்புகிறபடினாலும் உம்மை சார்ந்து நிற்கிறபடினாலும் நீர் அவர்களை சீயோன் பர்வதத்தை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவளை வைக்கவும், அவளை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளவும் எங்கள் தேவனா கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்த கரம் நம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்து பாதுகாப்பான வழிகளிலே நிலைநிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தெய்வ சமாதானம் அவருடைய வாழ்க்கையில் தங்கட்டும். இந்த நாளில் அவள் செய்கிற, எடுக்கிற, முயற்சி செய்கிற எல்லா காரியங்களையும் உம்மை சார்ந்து நம்பி நிற்கும் பொழுது வாய்க்க செய்து வெற்றியுள்ள வாழ்க்கை காண செய்யும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது உண்டானால் உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான மக்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியாவிலும் இதை நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன்.